வணக்கம். ஏகியூப் டிவி தமிழ் ஆஸ்ட்ரோ சேனலின் அன்பு நேயர்களே, ஜூலை 2026 முதல் ஆகஸ்ட் 1 வரை உள்ள இந்த வார கன்னி ராசி வார ராசிபலனை பார்க்கலாம். இந்த வாரம் சூரியன் வாரம் முழுவதும் கடக ராசியில், செவ்வாய் ரிஷப ராசியில், புதன் ஜூலை 30 வரை மிதுன ராசியிலும், ஜூலை 31 முதல் கடக ராசியிலும், குரு வாரம் முழுவதும் கடக ராசியிலும், சுக்கிரன் வாரம் முழுவதும் சிம்ம ராசியிலும், சனி வக்ர நிலையில் மீன ராசியிலும், ராகு கும்ப ராசியிலும், கேது சிம்ம ராசியிலும் பயணம் செய்கின்றனர். இந்த வாரத்தின் முக்கிய சிறப்புகள் கடகத்தில் சூரியன், குரு இணைவு மற்றும் சிம்மத்தில் சுக்கிரன், கேது இணைவு ஆகும். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எதிர்கால முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் சிறப்பான வாரமாக அமைகிறது. சூரியனும் குருவும் 11ஆம் வீட்டில் இணைந்து இருப்பது இந்த வாரத்தின் மிகப்பெரிய பலமாகும். கோசார விதிப்படி 11ஆம் வீட்டில் சூரியன் சுப பலனை அளிக்கிறார். அதே இடத்தில் குருவும் இருப்பதால் புதிய வருமான வாய்ப்புகள், நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுதல், முக்கிய நபர்களின் ஆதரவு மற்றும் சமூக மரியாதை அதிகரிக்கும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். தொழிலில் இருந்த தாமதங்கள் படிப்படியாக விலகும். குருவின் பார்வை விருச்சிகம், மகரம் மற்றும் மீனம் மீது விழுவதால் 3ஆம், 5ஆம் மற்றும் 7ஆம் இடங்கள் வலிமை பெறுகின்றன. புதிய முயற்சிகளில் தைரியம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பிள்ளைகளின் வளர்ச்சி தொடர்பான மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கலாம். திருமண வாழ்க்கையில் நல்ல புரிதல் உருவாகும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் தொடர்பான பேச்சுகள் முன்னேற வாய்ப்பு உள்ளது. கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கும் சாதகமான சூழல் உருவாகும். செவ்வாய் 9ஆம் வீட்டில் பயணிப்பதால் பயணங்கள், உயர்கல்வி மற்றும் பெரிய திட்டங்களில் அவசர முடிவுகளைத் தவிர்ப்பது நல்லது. கோசார விதிப்படி இது முழுமையான சுபநிலை அல்ல. இருப்பினும் அனுபவமிக்கவர்களின் ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டால் நல்ல பலன் கிடைக்கும். தந்தை அல்லது குருமார்களின் வழிகாட்டுதல் உங்களுக்கு உதவியாக இருக்கும். புதன் ஜூலை 30 வரை 10ஆம் வீட்டில் இருப்பதால் தொழில், வியாபாரம் மற்றும் நிர்வாகத் திறனில் சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். கோசார விதிப்படி 10ஆம் வீட்டில் புதன் சுப பலனை அளிப்பதால் முக்கியமான பேச்சுவார்த்தைகள், ஒப்பந்தங்கள் மற்றும் வேலை மாற்ற முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஜூலை 31 முதல் புதன் 11ஆம் வீட்டிற்கு மாறுவதால் வருமானம், நண்பர்கள் மற்றும் புதிய தொடர்புகள் மேலும் வலுப்பெறும். உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சுக்கிரனும் கேதும் 12ஆம் வீட்டில் இணைந்து இருப்பதால் ஆன்மீக சிந்தனை, தியானம் மற்றும் மன அமைதிக்கு இந்த வாரம் முக்கியத்துவம் கிடைக்கும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தினால் பொருளாதாரம் சீராக இருக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது தொலைதூர முயற்சிகளில் நல்ல தகவல்கள் கிடைக்கலாம். கலை மற்றும் படைப்பாற்றல் துறையில் இருப்பவர்களுக்கு அமைதியாக மேற்கொள்ளும் முயற்சிகள் எதிர்காலத்தில் நல்ல பலனைத் தரும். சனி வக்ர நிலையில் 7ஆம் வீட்டில் பயணிக்கிறார். கோசார விதிப்படி 7ஆம் வீட்டில் சனி கலவை பலனை அளிப்பார். எனவே குடும்பம், திருமண வாழ்க்கை மற்றும் கூட்டுத் தொழிலில் ஒருவரை ஒருவர் புரிந்துகொண்டு செயல்படுவது நல்லது. வக்ர சனியின் தாக்கத்தால் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த சில உறவுச் சிக்கல்கள் தீர்வை நோக்கி நகரும் வாய்ப்பு உள்ளது. பொறுமையும் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையும் இந்த வாரத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருக்கும். ராகு 6ஆம் வீட்டில் இருப்பது இந்த வாரத்தின் மற்றொரு பெரிய பலமாகும். கோசார விதிப்படி 6ஆம் வீட்டில் ராகு சுப பலனை அளிக்கிறார். போட்டியாளர்களை வெல்லும் திறன் அதிகரிக்கும். வேலைவாய்ப்பு முயற்சிகள், போட்டித் தேர்வுகள் மற்றும் வழக்குகளில் சாதகமான முன்னேற்றம் காணலாம். உடல் நலத்தில் இருந்த சிறிய பிரச்சினைகள் குறையும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் பல தடைகளை எளிதாக கடக்க முடியும். மொத்தத்தில் இந்த வாரம் கன்னி ராசிக்காரர்களுக்கு லாபம், முன்னேற்றம் மற்றும் புதிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் வாரமாக அமைகிறது. சூரியன், குரு இணைவு உங்கள் ஆசைகளை நிறைவேற்றும் பாதையை உருவாக்கும். புதனின் சாதகமான நிலை தொழில் மற்றும் வருமானத்தில் வளர்ச்சியை அளிக்கும். ராகுவின் ஆதரவு போட்டிகளில் வெற்றியைத் தரும். பொறுமை,
திட்டமிடல் மற்றும் இறைநம்பிக்கையுடன் செயல்பட்டால் இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நல்ல மாற்றங்களை உருவாக்கும். அனைவருக்கும் வளமும் நலனும் வெற்றியும் நிறைந்த இனிய வாரமாக அமைய வாழ்த்துகள்.